விக்ரம் சாரோட பேசணுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. நான் நாளைக்கு காலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விக்ரம் சாரோட. எனக்கு நான் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டில் பேப்பரில் இருந்து அது வெளியே வரும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும். ஆனால் அதை விட 100 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு விக்ரம் சார் தான். அது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ணோம். நாங்கள் தெய்வ திறமைகள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்போது சார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லோருடையுமே ஜாலியாக இருப்பாங்க. மெட்ராஸ் வந்தப்புறம் சார் யார்ட்டையுமே சரியாக பேசலை, யார்ட்டையுமே கேரவேன்லேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏதோ படம் தப்பு பண்ணுறோமா, என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோமா படத்தில். ஒரு நாள் எனக்கு வந்து நான் கேரவேன்லேயே போய் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது தப்பு நடந்துகிட்ருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், படம் ஆஃப் ஃபெயிலில் தான் இருக்குன்னு. அப்போ சார் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இல்லை நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. சார் அன்பிலீவபிள்.